அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 6 மே 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஈழ தமிழ் நாட்டில் நடக்கும் பயங்கர போரில் ஐநா அமைப்பு சென்று பார்வையிட ராட்சச ராஜபக்ச ராணுவ அரசு வழிவிட வேண்டும் என்று ஐநாவின் தலைவர் பான் கி மீண்டும் வலியுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ் ஈழ நாட்டில் உள்ள வன்னி மாவட்டத்தில் பாதுகாப்பு வலய பகுதியில் 2 லட்சம் அப்பாவி தமிழர்கள் உணவின்றி மருந்தின்றி பட்டினியில் கிடப்பதை தடுப்பதற்கு விமானம் வாயிலாக உணவுப் பொட்டலங்களை வீச வேண்டும் என்று ஒபாமா அரசுக்கு செஞ்சிலுவை சங்கம் அழைப்பு விடுத்துள்ளதாக தமிழ் ஈழ நாட்டிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இன்று தமிழக முழுவதும் உள்ள அரசு பொறியியல் கல்லூரிக்கான விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டது. இதை இன்று காலையிலிருந்தே மாணவர்கள் ஆர்வத்துடன் வாங்கி சென்றதாகவும் விண்ணப்பத்தின் விலை அதிகமாக இருப்பதாகவும் மேலும் கல்வி கட்டணத்தையும் உயர்த்த போவதாக செய்தி பரவியிருப்பதால் மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்து இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர இருப்பதாக கூறியிருந்த காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி அவர்கள் திடீரென்று தன்னுடைய பயணத்தை ரத்து செய்ததால் திமுகவும் மற்றும் காங்கிரஸ் தொண்டர்களும் அதிர்ச்சி அடைந்து இருப்பதாகவும் இதற்கு 5 காரணங்கள் கூறப்படுவதாகவும் தற்போது தமிழகத்தில் இலங்கை தமிழர்கள் பிரச்சினை அலை அடித்துக் கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக சோனியா காந்திக்கு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்த ஒரு குழு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. மூன்றாவதாக பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் வராமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்றும், நான்காவதாக தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் சோனியா தமிழகத்துக்கு வருவது பிடிக்கவில்லை என்பதற்காக ஆஸ்பத்திரியில் படுத்துக் கொண்டார் என்பதும், ஐந்தாவதாக நேற்று ராகுல் காந்தி ஜெயலலிதாவுடன் கூட்டணி ஏற்படுத்திக் கொள்வோம் என்று ஒரு திடீர் குட்டையை குழப்பியதால் திமுகவினர் அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும் பல காரணங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்திய ஜனநாயக நாட்டில் குஜரால் மன்மோகன் சிங் பிரதமராகும் போது நான் ஏன் பிரதமராக முடியாது என்று உத்தரப்பிரதேச மாநில முதல்வரும் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவருமான திருமதி மாயாவதி அவர்கள் திடீரென்று கேள்வி எழுப்பியுள்ளதாக ரபரில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய செய்தியில் நம்முடைய அரசியல் வல்லுநர்களின் கருத்துக்கள் மேலும் பல உண்மைகளை கூறியிருக்கிறது என்றே கூறலாம். நேற்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ராகுல் காந்தி அவர்கள் மன்னரை போல் பேசியதால் பல குழப்பங்கள் தற்போது ஏற்பட்டிருப்பதாகவும், ஒன்று லல்லு பிரசாத் யாதவ், தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள், மூன்றாவது ராம்விலாஸ் பாஸ்வான் ஆகியோர் அவர் கூறிய வார்த்தைகளால் பயங்கர அதிருப்தியில் இருப்பதாகவும், அதேபோல் கல்கட்டாவில் உள்ள திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் திரு மம்தா பானர்ஜி அவர்கள் இடதுசாரிகளுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளிக்க முற்பட்டால் நாங்கள் வெளியே சென்று விடுவோம் என்று மம்தா பானர்ஜி கூறியதாக கல்கட்டாவிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள தந்துவாடா மாவட்டத்தில் இன்று ஏற்பட்ட பயங்கர கன்னிவெடி தாக்குதலில் 6 போலீசார் உட்பட 10 பேர் பலியானதாக ஒரு அதிர்ச்சி தகவல் சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. மும்பை தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதி அஜ்மல் கசாப் இன்று கோர்ட்டில் தனக்கு 21 வயசு என்றும் தான் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவன் என்றும் ஒப்புக்கொண்டதாகவும், இந்திய நாட்டின் மீது போர் தொடுத்ததாக இவர் மீது 86 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மும்பையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பீகார் மாநில தலைநகர் பாட்னாவில் சிஆர்பிஎஃப் தேர்வுக்கு தேர்வு எழுதியதில் பல ஊழல்கள் நடந்து இருப்பதாகவும், அதன் ஐஜிஐ வீட்டில் சோதனை நடத்திய போது 1 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதால் சிபிஐ அவரை கைது செய்து இருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மேலும் 7 பேரையும் கைது செய்திருப்பதாக பாட்னாவிலிருந்து தகவல் வந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்க அதிபர் தங்கியிருக்கும் வெள்ளை மாளிகையில் 4 இந்தியர்கள் பணியமர்த்தப்பட்டிருப்பதாக
தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதில் 3 பேர் மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் என்பதும் 4 பேர் இப்பணியில் அமர்ந்திருப்பது இதுவே முதல் முறை என்பதால் இந்தியாவின் பெருமை உச்சிக்கு சென்றிருப்பது என்று கூறலாம் என்று நியூயார்க்கிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் உள்ள டெக்சாஸ் மாநிலத்திலும் ஐரோப்பிய நாடுகளிலும் பன்றிக் காய்ச்சல் அதிகரித்து இருப்பதாக ஒரு அதிர்ச்சி தகவல் அமெரிக்காவிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க ராணுவத்திற்கும் தாலிபான்களுக்கும் நடைபெறும் சண்டையில் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக அங்கு பணிபுரிந்து கொண்டிருக்கும் ரெட் கிராஸ் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறது. நேபாள நாட்டில் தொடர்ந்து நடந்து வரும் அரசியல் குழப்பத்திற்கிடையில் நேபாளத்தில் அடுத்து அமைய இருக்கும் புதிய அரசு குறித்து அரசியல் கட்சிகள் கூடி விவாதித்து வருகின்றன என்றும் இதற்கிடையில் மாவோயிஸ்டுகள் நாடு முழுவதும் தீப்பந்தம் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக காட்மாண்டுவில் இருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் உள்ள மிக பிரபலமான நிறுவனமான மைக்ரோசாப்ட் நிறுவனம் தன்னுடைய பணியாளர்கள் 3000 பேரை வேலையிலிருந்து நிறுத்துவதற்கான நோட்டீஸை கொடுத்திருப்பதாக ஒரு அதிர்ச்சி தகவல் நியூயார்க்கிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. டாடா நிறுவனம் 1 லட்சம் ரூபாய்க்கு நானோகார் என்று கூறி 1,40,000 என்று பின்பு அதை பணத்தை உயர்த்தியது. இதேபோல் தற்போது குறைந்த அளவில் வீடுகள் மும்பையில் விற்கப்படும் என்ற ஒரு புதிய திட்டத்தை ஆரம்பித்து இருப்பதாக மும்பையிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 6 மே 2009 பிற்பகல் 3 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தென் தமிழ்நாட்டில் மேகமூட்டம் இருப்பதை காணலாம். லேசான மழை பெய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. மற்ற இடங்களில் வெயிலின் தாக்கம் இன்றும் அதிகமாக இருந்ததாகவே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் சமிட் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.